நம்ம கம்ப்ளீட்டா ரோட் மேப் பத்தி வீடியோ போட்டுட்டே வரும். அதுல நிறைய பேர் என்கிட்ட என்ன கேக்குறீங்க அப்படின்னா, அக்கா நீங்க போடுற வீடியோல எனக்கு டே பை டே என்னென்ன படிக்கணும், அதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. ஏன்னா நம்ம ஜாவா அப்படின்றதுக்கு ஃபுல்லா நம்ம ரோட் மேப் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகுறதுக்கு, பேக் அண்ட் டெவலப்பர் ஆகுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பரா நீங்க 60 டேஸ்ல எப்படி ஆகுறதுக்கு நான் டே பை டே என்னென்ன நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பிளான் தான் கொடுக்க போறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. எங்கேயுமே மிஸ் பண்ணாதீங்க. நிறைய இடத்துல மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டேயும் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு என்ன படிக்கணும்ன்றது தெரியாது. ஸோ நான் கம்ப்ளீட்டா என்னென்ன ஒவ்வொரு டேல நீங்க என்ன படிக்க போறீங்க அண்ட் ஆல்சோ இந்த இதை எங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்க, என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ரோட் மேப் பேக்கேஜ் தான் நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா, ஐ அம் working software டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் நான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். எஸ்ங்க, நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும். நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, அது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பரா மட்டுமே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அது போக நீங்க ஒரு ஆங்குலர் டெவலப்பர் ஆகுறீங்க, ரியாக்ட் டெவலப்பர் ஆகுறீங்கனாலுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது எல்லாத்தோட பேசிக்ஸ் தான். ஏன்னா இப்போ நீங்க ஆங்குலர் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் டைப் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. டைப் ஸ்கிரிப்ட்டுக்கும் நீங்க நார்மலா யூஸ் பண்ண ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு ரொம்ப வேரியேஷன்ஸ்லாம் இருக்காது. கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். சில விஷயம் மட்டும் தான் அங்க வேரி ஆகுமே தவிர மற்ற எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ரியாக்ட்டுக்கு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ரியாக்ட் டெவலப்பர் ஆகலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் ஆகலாம், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகலாம். ஃபுல் ஸ்டாக் நீங்க ஆகணும்னாலுமே உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க ஃப்ரண்ட் எண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ உங்களுக்கு அட்வான்டேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி நம்ம ஒரு கம்ப்ளீட் பிளான் பார்க்க போறோம். ஸோ நம்ம டே டு டே பிளானுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இங்க ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை நீங்க ஒரு சேலஞ்சாவும் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த டே 1ல இருந்து டே 60 வரைக்கும் பிளான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன உங்களோட ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே என்ன டேக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா நீங்க எவ்வளவு ப்ராசஸ்ல படிக்கிறீங்க, நீங்க என்னென்ன டெய்லி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு கமெண்ட்ல உங்களோட டே டு டே ப்ராக்ரஸ் நீங்க எனக்கு அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லிங்க்ல நீங்க போஸ்ட் போட்டு நீங்க டே 1ல இருந்து டே 60 வரைக்கும் என்னென்ன படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ப்ராக்ரஸை எனக்கு ஷோ பண்ணலாம். நான் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கூட நான் கிளியர் பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம டே 1ல இருந்து டே 5க்குள்ள நம்ம என்னென்ன படிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ இல்லையோ பரவாயில்ல, பட் உங்களோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு உங்களால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு குட்டி குட்டி எரர்ஸ் வந்துட்டே இருக்கும். அது ஏன் வந்தது, எதனால வந்தது, இதை எப்படி ரிசால்வ் பண்ணுன்ற சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபண்டமெண்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபண்டமெண்டலுக்கு நீங்க ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். நான் மொத்த டைமையும் உங்களுக்கு 5 டேஸா பிரிச்சிருக்கேன். ஏன்னா உங்களோட ப்ராக்ரஸ்ன்றது சில பேர் ரொம்ப வேகமா முடிச்சிருவீங்க, சில பேர் ரொம்ப மெதுவா முடிப்பீங்க, சில பேருக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லாத்துக்குமே 5 நாள் தான். ஸோ நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏர்லியா இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல நீங்க லேட்டா முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 டேஸ்க்குள்ள நீங்க எப்படியாவது முடிக்க மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த டே 1ல இருந்து 5 வரைக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்க போறோம். பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது, டேட்டா டைப்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன, பேசிக் சின்டெக்ஸ் என்னென்ன இருக்கு, சிம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ் என்ன, அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எப்படி பண்றது, ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ் எப்படி மேனிபுலேட் பண்றது, ஸ்ட்ரிங்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்றது, வேரியபிள்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்றது, வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்குள்ள நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டே 1ல இருந்து டே 5 வரைக்கும். டே 6ல இருந்து டே 10 வரைக்கும் நீங்க என்ன படிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் பத்தி ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னா எப்படி டிக்ளேர் பண்றது, ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள எப்படி பாராமீட்டர்ஸ் நீங்க பாஸ் பண்றது, ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி குளோபல் ஸ்கோப் என்ன, லோக்கல் ஸ்கோப் என்ன, இந்த இதெல்லாம் ஃபுல்லா படிக்கிறது, மெத்தட்ஸ் பத்தி கத்துக்கிறது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கத்துக்கணும். இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, இஃப் எல்ஸ் பத்தி படிக்கிறது என்ன, எல்ஸ் இஃப் எதுக்கு யூஸ் பண்றது, ஸ்விட்ச் கேசஸ் எப்படி படிக்கிறது, லூப் பத்தி படிக்கணும். லூப்ஸ்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப் ஏன் யூஸ் பண்றோம், லூப்ல 2 இருக்கு நமக்கு, ஃபார் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்கும் பட்சத்துல இதுக்கு நம்ம ஒண்ணு அதோட பர்பஸ் என்ன, 2 லூப் இருக்கும்போது 2க்கு என்ன பர்பஸ் இருக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே நீங்க டே 6 டு டே 10க்குள்ள ஃபங்க்ஷனல் மெத்தட்ஸ், அதுல ஸ்விட்ச் கேசஸ், எஃப்எல்ஸ் எல்லாமே நீங்க இந்த ஒரு 5 டேஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். டே 11ல இருந்து டே 15 வரைக்கும் நீங்க என்ன படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். அரேஸ்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, எப்படி அரே டிக்ளேர் பண்றது, எப்படி அரேவை யூஸ் பண்றது, எப்படி அரே மேனிபுலேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அதுதான், ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்றது, அதுல என்னென்ன நீங்க மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, புஷ்னா என்ன, பாப்னா என்ன, ஷிஃப்ட்னா என்ன, அன்ஷிஃப்ட்னா என்ன, ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹோல் பேக்கேஜ்மே நீங்க இந்த டே 11ல இருந்து டே 10க்குள்ள நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும்.
டே 60ல இருந்து டே 20 வரைக்கும் நீங்க என்ன படிக்கணுமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டாம் எலமெண்ட்ஸ் பத்தி படிப்பீங்க. டாம் அப்படின்னா என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதுல வந்து எப்படி நீங்க வந்து HTML எலமெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றது, இதுல வந்து நீங்க எப்படி வந்து எலமெண்ட்ஸ் அப்டேட் பண்றது, எக்ஸஸ் பண்றது, ஹேண்ட்லிங் ஈவெண்ட்ஸ் எப்படி பண்றது, டாம் எப்படி அப்டேட் பண்றது, மாடிஃபை பண்றதுன்ற எல்லாமே வந்து நீங்க டே 6ல இருந்து டே 20 வரைக்கும் படிக்கணும். டே 21 இருந்து டே 25 வரைக்குமே நீங்க அசிங்க்ரோனஸ் கான்செப்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். அசிங்க்ரோனஸ்ல என்னென்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா கால் பேக்ஸ் எப்படி இருக்கணும், அசிங்க்னா என்ன, வெயிட்னா என்ன, இப்படி வந்து நம்ம வந்து அசிங்க்ரோனஸ் ஆபரேஷன்ஸ் பண்றது, டேட்டா எப்படி ஃபெட்ச் பண்றதுன்ற எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து நீங்க இதுல படிக்க வேண்டியதா இருக்கும். டே 26ல இருந்து 30 வரைக்கும் நீங்க வந்து ECMAScriptோட 6+ ஃபீச்சர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா இது ஒரு வந்து கொஞ்சம் ஜாவாவோட நெக்ஸ்ட் வெர்ஷன்ற மாதிரி தான். ஸோ இதுல நீங்க என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் லெட்னா என்ன, வார்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு குளோபல் ஸ்கோப்னா என்ன, லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வேரியபிளை வந்து நீங்க எங்க வேணா, அதாவது அந்த மெத்தடுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எங்க வேணா யூஸ் பண்ண முடியுது அந்த வேரியபிள் அப்படின்னா அது பேர் குளோபல் ஸ்கோப். அது வந்து எல்லா மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷனாலே அக்சஸ் பண்ண முடியும். இதே வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்குள்ள, பர்டிகுலர் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள, அதாவது ஒரு கர்லி பிரேக்ஸ்குள்ள மட்டுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க வெளியில வந்து அதை வந்து எல்லாராலையும் அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து லோக்கல் ஸ்கோப். அதுக்கப்புறம் என்னன்னா வேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுமே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது தான் யூஸ் ஆகுது. வந்து ரீஅசைனும் பண்ணலாம், ரீடிக்ளரும் பண்ணலாம். இதை வந்து நீங்க எத்தனை வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு குளோபல் ஸ்கோப் மாதிரி. இது லெட்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. அந்த மெத்தட்குள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ளவங்களால மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். உங்களால அது ரீஅசைன் பண்ண முடியும், பட் அது ரீடிக்ளேர் உங்களால பண்ண முடியாது. இது கான்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் மாதிரி. அதாவது உங்களால ரீஅசைனும் பண்ண முடியாது, ரீடிக்ளேரும் பண்ண முடியாது. இதுமே ஒரு பிளாக் ஸ்கோப் தான். ஸோ இதெல்லாம் நீங்க படிக்க உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ டே 26ல இருந்து 30 வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 60 days பிளானில் 30 days பிளான் நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஸோ 1 வந்து 30 daysக்குள்ளே நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க இது எல்லாமே வந்து நீங்கள் 1 day ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோத்ரூ பண்ணணும். என்னென்ன படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது போக வந்து நான் வந்து இந்த 30 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணணுமான்னு யோசிக்கக்கூடாது. எவ்ரி 1 வீக்மே நீங்கள் என்னென்ன படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால நான் ஒன்லி 1 day உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த 30 days ரிவிஷனுக்காக. ஸோ எவ்ரி வீக் வந்து நீங்கள் என்னென்ன படிச்சீங்கன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ரிவைஸ் பண்ணி முடிச்சு 30 daysக்கு அப்புறம் அகைன் ஒரு தடவை வந்து ஹோல் ரிவிஷன் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்கள் லிங்க்டின் போஸ்ட்ல வந்து #techwithramiya நீங்க போட்டு என்ன நீங்க டேக் பண்ணலாம். என்ன டேக் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ப்ராக்ரஸை வந்து பார்ப்பேன். டே 31ல இருந்து 35 வரைக்கும் என்ன படிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா எரர் ஹேண்ட்லிங் அண்ட் டீபக்கிங் மெத்தட்ஸ் பத்தி படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் எழுத, பட் ப்ரோக்ராமிங்ல ஒரு எரர் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும், அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டு மெத்தட் தான் நீங்க இதுல படிக்க போறீங்க. ஸோ எரர் ஹேண்ட்லிங்ல வந்து நீங்க என்ன படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எப்படி வந்து டீபக் பண்றது, எப்படி வந்து கன்சோல் எப்படி டீபக் பண்றது, ப்ரௌசர்ல எப்படி டீபக் பண்றது, இந்த மாதிரி பாயிண்ட்ஸும். எரர் ஹேண்ட்லிங்ல வந்து ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைல் ஏன் யூஸ் பண்றோம், ட்ரை எப்படி யூஸ் பண்றோம், கேட்ச் எப்படி யூஸ் பண்றோம், எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டே 36ல இருந்து 40 வரைக்குமே நீங்க வந்து ஏபிஎஸ் பத்தி படிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ வரைக்குமே நீங்க ஓவரால் வந்து ஓரளவு கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்து வந்து நீங்க பேக் எண்ட் படிக்கிறதுக்காக ஒரு ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்காக நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து எப்படி வந்து HTTP ரெக்வெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரெஸ்பான்ஸ் நம்ம கெட் பண்றோம், எப்படி வந்து ஒரு நிறைய ஏபிஎஸ் கூட நம்ம ஒர்க் பண்றோம், குளோபல் ஏபிஎஸ் கூட எப்படி ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு எங்க படிக்கணும்ன்ற ரிசோர்ஸஸ் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து லைட்டா ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். டே 41ல இருந்து டே 45 வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸி தான். கம்பேரிட்டிவ்லி ஆங்குலர் டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவீங்க, இங்க வந்து ரியாக்ட் யூஸ் பண்றதுனால, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுனால நீங்க ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபெமிலியரா இருக்கீங்க. ஸோ ரியாக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க அக்சஸ் பண்ணலாம். எதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிவான அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5 days வந்து ரியாக்ட் பத்தி கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. அதோட ஏன் இதை யூஸ் பண்றோம், இது எப்படி, அதுல வந்து என்னென்ன ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் மட்டும் நீங்க ஒரு 5 days பார்க்கலாம். டே 46ல இருந்து 50 வரைக்குமே ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், ஹூக்ஸ்னா என்ன, எப்படி ரவுட்டிங் பண்றது, எப்படி வந்து டிக்ளேர் பண்றது, HTTP ரெக்வெஸ்ட் எப்படி கால் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் எல்லாமே நீங்க வந்து டே 46ல இருந்து 50 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க மேக்ஸிமம் ஆஃப் த கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க பேக் எண்ட் படிக்கிறதா இருந்தா அதுக்கப்புறம் பேக் எண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டே 51ல இருந்து டே 60 வரைக்கும் 10 days உங்களுக்கு கேப் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு டாப் 5 நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பிக் பண்ணி நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நிறைய யூடியூப்ல நிறைய அவைலபிளா இருக்கு. என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பிக் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 60 days பிளான வந்து உங்களை விட ஒரு சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண
சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் தான் இது. இந்த பிளான் நீங்க யூட்டிலைஸ் பண்றதுல தான் நீங்க விஷயமே இருக்கு. நான் அதை சொன்ன மாதிரி என்னை டேக் பண்ணி நீங்க ப்ராக்ரஸ் உங்களோட ஒவ்வொரு ப்ராக்ரஸும் போடுங்க. நான் அது வந்து உங்களோட ஜேர்னில வந்து நான் ஒரு பார்ட் இருக்கிறத ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து இந்த 60 days பிளான் வந்து உங்களுக்கு ஓகே இல்லை, எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு 10 days தேவை கிடையாது, நான் 5 days பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு 5 days நீங்க எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பேக் எண்ட் டெவலப்பிங் பத்தி Node.js டிபி பத்தி நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் டிபி டேட்டா நீங்க இன்க்ளூட் பண்றதுக்கும் உங்களோட சர்வர் சைடு ஒர்க் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஓகேனாலும் ஓகே, நீங்க 51ல இருந்து 60 வரைக்கும் நீங்க வந்து ப்ராஜெக்ட் 10 days ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு 2 or 3 ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்னா ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணலாம். இந்த ஃப்ரீ கோட் கேம்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தியரி அண்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட எல்லா கான்செப்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 113 மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து கமெண்ட் பண்ணுறது, வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஸ்கோப்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரிங்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது, நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணுறது, லிட்ரலி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கோட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரன்னும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நோட் கொடுத்துருப்பாங்க, ரன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எழுதலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களுக்கு நோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சாம்பிள் அவுட்புட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா வார் மை நேம் கொடுத்து ரன் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது வந்து ரொம்ப ஃப்ரீ வெப்சைட் தான். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் பண்ணது எல்லாமே சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் சைன்இன் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் போய் வந்து இதை அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டாலுமே அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். லிட்டரலாக நீங்கள் வந்து டிக்ளேர் வேரியபிள் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸ் பற்றி நீங்கள் வந்து அப்போ தான் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கன்கார்டினேட் பண்ணுறது, எப்படி லோக்கல் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்ன, எப்படி வந்து பூலியன் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணுறது, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி லிட்டரலி எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்மாஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி 29 மாடியூல்ஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நீங்கள் வந்து உள்ளே கவர் பண்ணி படிக்கலாம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்கலாம் அதே சேம் வெப்சைட்லேயே. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி டீபக்கிங் பண்ணுறது, பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்படி வந்து காப்பி பண்ணுறது, அரே எப்படி யூஸ் பண்ணுறது, அரேயில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது, பாப், புஷ், ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து ஆட் கீ வேல்யூ பேர்ஸ் எப்படி பண்ணுறது, அண்ட் வந்து பேசிக் அல்காரிதம் ஸ்கிரிப்டிங் கொடுத்துருப்பாங்க. ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 16 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நான் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் வந்து டே பை 1லேருந்து 60 வரைக்கும் சொன்னேனோ எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்கள் ஒவ்வொரு படிச்சுட்டு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஷார்ட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒன்ஸ் பேசிக் கவர் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்மீடியட் லெவலுக்குள்ளே போகலாம். இன்டர்மீடியட்டும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து மூவ் ஆகலாம். ஒன்ஸ் எல்லாமே முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸுமே வந்து எண்ட் ஆஃப் த டே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுவுமே வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்லாமே கவர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் மாஸ்டர் ஆகிடலாம். ஏன்னா இதில் வந்து லிட்டரலாக எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதை விட வந்து வேறு ஒரு வெப்சைட் தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலுமே நான் அந்த வெப்சைட்டுமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஃப்ரீ கோட் கேம்போட ஃபுல் ரிசோர்ஸஸ் பற்றி நான் சொன்னது எல்லாமே நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப தியரியாக இருக்குது, எனக்கு படிக்க வேண்டாம் அப்படின்னாலும் அந்த ஒரு ஃப்ரீ கோட் கேம்ப்லேயே வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி ஃபுல் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதையுமே படிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ப்ரோவாக மாறிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் டைம் படிக்கணும் அண்ட் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே முடிச்சிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னை வந்து டேக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் லிங்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணி அதில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜோட ரோட் மேப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஒரு ஓவரால் விஷயத்தை கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுதோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பாய் பாய்.